லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். Hola! Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. கோட் படம் எடுத்த தியேட்டர் ஓனர்ஸுக்கு லாபமா? லாபங்கிறது இல்லை, 75% அந்த கலெக்ஷன்ஸ் கொடுக்குறோம், பாக்கி 25% தான் எங்களுக்கு கிடைக்குது. இதை வச்சு தான் ஸ்டாஃப்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு எல்லாம் ஓடுன்னு எதிர்பார்த்தோம், பட் எதிர்பார்த்த மாதிரி போகணும். சில சின்ன படங்கள் பெரிய அளவில் பிசினஸ் பண்ணுது, பெரிய படங்கள் சின்ன அளவில் பிசினஸ் பண்ணுது. கோட்டை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் 3-4 days நல்லா இருந்தாங்க கலெக்ஷன், அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் அப்படியே வருது. ஸ்க்ரீனில் ஏறி டான்ஸ் பண்ணுறாங்க, அந்த ஸ்க்ரீனில் எங்களை 7-8 ஷோஸ் ஸ்க்ரீன்ஸ் 2 தடவை லைட்டாக கிழிச்சிட்டாங்க. அதனால ரொம்ப கஷ்டம், வேண்டாம் தேவை இல்லைங்கிற ஒரு முடிவை எல்லாரும் எடுத்துட்டாங்க, தமிழ்நாடு எடுத்துட்டோம். இங்க இருக்கிற ஆடியன்ஸ்ல பக்கத்துல கேரளால போய் பாக்குறாங்க, பெங்களூர் அந்த மாதிரி போய் பாக்குறாங்கன்னு. அது யார் விஜய்க்கு மட்டும் தான் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, வேற யாருக்கு இருக்காது. அவருக்கு மட்டும் தான், விஜய் அண்ட் அஜித்துக்கு இருக்கும், வேற யாருக்கு இருக்காது. உங்க இயக்குனர் படத்துல ரிஸ்க் எல்லாம் பயங்கரமா எடுக்கிறாரு, இந்த வயசுல அவ்வளவு ரிஸ்க் தேவைன்னு நினைக்கிறீங்களா? சினிமாட்டிக் மேனா நான் வந்து சப்போர்ட் பண்றேன். என்னன்னா அவர் வந்து இந்த வயசுல எல்லா இண்டஸ்ட்ரியும் வாழ வச்சுட்டு இருக்காரு. இண்டஸ்ட்ரி ஒரு 200 பேர் 200 நாள் ஷூட் பண்ணுவாங்கல்ல, எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்து தானே ஒரு படத்தை கிரியேட் பண்றாங்க. கங்குவா பெரிய ஹைப்போட வருது, சரியான வேட்டையன் கூட வரதா இருந்துச்சு, அவங்களும் தள்ளி போயிட்டாங்க. அவர் ஒரு 4-5 படம் டிவிக்கு கொடுத்துட்டுங்க, அவர் கேப் விட்டார்ல, பண்ணிருக்க கூடாது, ஓடிடிக்கு போயிருக்கூடாது. இங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓடிடிக்கு போகணும். ஓடிடியில் பண்ணிட்டு இங்க வந்தீங்கன்னா எடுபடாது. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் கொஞ்சம் விலக தெரிஞ்சுக்கலாம். ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட கோயம்புத்தூர் பாபா சினிமாஸ் ஓனர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நிறைய கேள்விகள் இருக்கு வழக்கம் போல. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. சிறப்பு. ஆதம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பு சார். தொடர்ந்து உங்களை அப்பப்போ சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பெரிய படங்கள் வரப்பையும் நம்ம சந்திப்போம், கலா நிலவரத்தையும் சந்திக்கிறது உண்டு. 2024 வந்த படங்கள்ல நிறைய எதிர்பார்த்த பெரிய படங்கள் நல்ல கலெக்ஷன் கொடுக்கலன்ற ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருக்கு. அது உண்மையா சார்? தொடர்ந்து அது கோட்லயும் பிரதிபலிக்குதா? ஏன்னா இந்தியன் 2 அதை தொடர்ந்து கோட், ஏன்னா கோட் வந்து எல்லா தட்டிலையும் நல்ல ரெஸ்பான்ஸ்ன்னு கேள்விப்பட்டோம், கலெக்ஷன் கேள்விப்பட்டோம், லாபம் அப்படின்ற அடிப்படையில கம்மி அப்படின்னு சில விஷயங்கள் கசியுது. என்ன நிலவரம் சார் கோட் படத்தை பத்தின? சார் சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சார். எதிர்பார்ப்புகள் ப்ரெஸ் மீடியா, சோஷியல் மீடியா, டேக்கிங்ஸு, இதை வச்சுட்டு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த ஃபீல்டில் ஜனங்கிட்ட கொண்டு போகும்போது அந்த இம்பேக்ட் எப்படி இருக்குங்கிற ஜனங்க தான் முடிவு பண்ணுறாங்க. சில சின்ன படங்கள் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுது, பெரிய படங்கள் சின்ன அளவில் பிஸ்னஸ் பண்ணுது. இப்போ இந்தியன் 2 பெரிய அளவில் எதிர்பார்த்தோம், பட் பெரிய லெவலில் பண்ணலை அந்த படம். கோட்டை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு 3-4 days நல்லா இருந்தாங்க கலெக்ஷன், அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் அப்படியே கொடுத்தாச்சு. பட் ஆவரேஜாக போயிருக்கு. கோயம்புத்தூரை பொறுத்தவரை கொஞ்சம் அவங்களுக்கு ரெவென்யூ லாஸ் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஏன்னா படம் இப்போ கடந்தும் பிரிச்சு நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கோட் படம் எடுத்த தியேட்டர் ஓனர்ஸுக்கு லாபமா இல்லை வந்து? லாபங்கிறது இல்லை, 75% அந்த கலெக்ஷன்ஸ் கொடுக்குறோம், பாக்கி 25% தான் எங்களுக்கு கிடைக்குது. இதை வச்சு தான் ஸ்டாஃப்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா ஓடுன்னு எதிர்பார்த்தோம், பட் எதிர்பார்த்த மாதிரி போகலை. எதிர்பார்த்த மாதிரி போகல, 2 weeks தான் போச்சு. ஓகே, அவரோட கோட் 69 தயாராயிடுச்சு. ஏன்னா விஜய் படம் அப்படின்னு வரும்பொழுது பெரிய நடிகர்கள் உள்ள இருக்காங்க, பெரிய பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய படமா இருக்கு. பெரிய படங்கள் இது ஒரு பிரச்சனையா சார்? பெரிய பட்ஜெட்ல போடுறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு 200 கோடி, அதை தவிர்த்து இன்னும் பெரிய நடிகர்கள் உள்ள இருக்கணும், பெரிய பட்ஜெட்ல பிரம்மாண்டத்தை காட்டணும், இதுல ஏஐ டிஐஜிங் அப்படின்ற விஷயம்லாம் வச்சனால இவங்க பிரம்மாண்டமா காட்டணும்ட்டு தியேட்டர் ஓனர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள அவங்களால சர்வே பண்ண முடியலையா? அது எதிர்பார்ப்பு தானுங்க. சரி, அந்த காலத்து உலகம் சுற்றி வாலிபன் வந்தது, பல படங்கள் வந்தது, எவ்வளவோ படங்கள் வந்திருக்கு. ஒரு ஹைப்பு கொடுக்குறோம், அந்த ஹைப்பு எக்ஸ்பெக்டேஷன் படத்தில் இல்லைன்னா அதை ரிவர்ஸாக போயிருக்கு. ஏன் சார் பெரிய ஸ்கேல்ல வர படங்கள் எல்லாமே விமர்சன ரீதியா அடிபடுது? என்ன ஹை ப்ரைஸு, ஹை காஸ்ட்டு, ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டு கூடுதல், நாங்களும் ஹை பர்சன்டேஜ் கொடுக்குறோம். இதெல்லாம் மீறி ஜனங்க தானே ஒத்துக்கணும். ஓகே, படம் ஓடணுமா ஓட வேண்டாமாங்கிறது. அரண்மனை 4, அதுக்கப்புறம் கருடன், மகாராஜா, தொடர்ந்து இப்போ லப்பர் பந்து, வாழை, இந்த மாதிரி படங்கள்லாம் சின்ன பட்ஜெட் சார், ரொம்ப அழகான ஒரு வசூலில் பண்ணி போகுது. அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்கு? அந்த மாதிரி நல்லா இருக்குது. தியேட்டர்ஸ் ஃபுல்லாக போகாது, பட் ஆவரேஜ் கலெக்ஷன்ஸில் போகும். லோ பட்ஜெட்டில் எடுக்கிறதுனால அவங்களுக்கு எது வந்தால் ப்ளஸ் தானாங்க. ஓகே, ஒரு தீம் வச்சுருக்காங்க, அந்த தீம் வச்சு அவங்க கொண்டு வராங்க, ஜனங்களும் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. என்னென்ன படங்கள் இந்த வரிசையில் இந்த நல்ல கலெக்ஷனோ இல்லை பேசும்படியாக அமைஞ்சிருக்கு? இந்த படங்கள்லாம் நல்லா போயிருக்குங்க, நல்லா போயிருக்கு. இந்த 3-4 படங்கள் சொன்னீங்களே, இப்போ ஆல்மோஸ்ட் 9 மாதம் ஆச்சுங்க. ஓகே, 4-5 படங்கள் நல்லா போயிருக்கு. பெரிய படங்கள்லாம் ஒன்றும் போகலை இந்த வருஷம். சினிமாவுக்கு ஒரு பேட் லக் இந்த வருஷம். சரி, ஏன்னா இனியும் பெரிய படங்கள் எதிர்பார்க்கப்படுது. வேட்டையன், கார்த்தி, இது 2 படம் வந்ததுங்க, பெருசாக எதிர்பார்த்தோம், 2மே போகல. ரெண்டுமே இப்போ
மெய்யழகன் ஆகட்டும், லப்பர் பந்தா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களும். சார் 69 தான் என்னோட கடைசி படம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு. கோட்டுக்கும் சரியான கலவையான விமர்சனம் வந்துச்சு. எப்படி எதிர்பார்க்குறீங்க 69 விஜயின் அந்த சினிமாவுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இது தொடர்ந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே நிறைய நடிகர்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களா இருக்கட்டும், லாபம் நஷ்டம் எல்லாம் கலந்தா இருக்கு. அவரு சினிமா விட்டு போறது தியேட்டர் ஓனர்ஸுக்கு நஷ்டமா லாபம்? சினிமா ஆக்டர்ஸு ஃப்ரம் த டே ஒன்லேருந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் பாலிடிக்ஸ் போகிறாங்க, சில பேர் பாலிடிக்ஸ் போகாமல் இருக்காங்க. விஜயை பொறுத்தவரை பாலிடிக்ஸுக்கு போகணும்னு ஆசையில் இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு. இட்ஸ் லாஸ் டு த இண்டஸ்ட்ரி. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு 2 படம் ஆக்ட் பண்ணும்போது ஒரு 6 வாரம் 8 வாரம் ஃபீட் ஆயிரும் தியேட்டர்ஸ். அது போயிடுது இல்லைங்க. அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, யங்ஸ்டர், 50 இயர்ஸு. அவருக்கு ஒரு அரசியல் எப்படி சொல்கிறது எங்களுக்கு தெரியல. அவர் ஆக்ட் பண்ணணுங்க. நாங்கள் ஆஸ் அ தியேட்டர் ஓனராக அவர் ஆக்ட் பண்ணுறது இஸ் குட். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு போட்டிருக்காங்களே சார், அது பார்க்கும் பொழுது சார் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. படம் ஆக்ட் பண்ணுறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் இப்போ கமல் சார் கூட தான் பாலிடிக்ஸ் போனார். பட் இஸ் ஆக்டிங், ஆக்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. எல்லா படம் பண்ணிட்டு தான் இருக்காரு. தொடர்ந்து உங்களோட சர்வீஸில் நிறைய நடிகர்களை பார்த்துருப்பீங்க. அரசியலுக்குள்ள வந்து சிலர் கொஞ்ச நாள் சர்வே பண்ணியிருப்பாங்க, சிலர் காணாமல் போயிருப்பாங்க. விஜய் எந்த இடத்துல வச்சு பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் பிஸ்னஸில் ப்ரெஸ் மீடியாவில் நீங்கள் சொல்கிறீங்க, சோஷியல் மீடியாவில் சொல்கிறீங்க, டிவி மீடியாவில் சொல்கிறீங்க. எந்த அளவுக்கு ரெஸ்பான்சஸ் அரசியல் இருக்குன்னு எங்களால் சொல்ல தெரியலைங்க. சரி, சினிமாவில் இருக்க ஒரு அந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு 3-4 days நல்ல இது இருக்கும். அது டெஃபரெண்டாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் இருக்காங்கன்னு கோட் படத்தில் கூட துப்பாக்கியை கையில் கொடுத்துட்டு நான் போகிற சிவா நீங்கள் பார்த்துக்குங்க பாரு. சரி, அந்த குடும்பங்கள் கொண்டாடும் நாயகன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. படம் அப்படின்றதை மீறி நாயகன் அப்படின்ட்டு இருக்கு. அந்த வரிசையில சிவகார்த்திகேயன் அவர்கள் எப்பயோ வந்துட்டாருன்றது கிட்டத்தட்ட தெரியும். ஆனா விஜய் பொசிஷனுக்கோ அந்த பிசினஸ்க்கோ அவர் தான் அடுத்தபடியா இருக்காரோ? இப்படி சொல்ல முடியாதுங்க. இப்பத்த ட்ரெண்ட்ல ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆக்டரா இருக்காருங்க. பாசிட்டிவ் ஆக்டரா இருக்கு. விஜய் சொன்ன மாதிரி நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்றத பிடிச்சாரா சார்? இந்த ஃபேமிலிஸை பிடிச்சாரா சிவகார்த்திகேயன்? லேடி சைடில் பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்காரு. ஓகே, ஓப்பனிங் இருக்குங்களா சார்? ஓப்பனிங் இருக்கோ இல்லையோ கிராஜுவலாக போயிட்டு இருக்குங்க. பட் அப்படியே போயிட்டு இருக்கோம். இப்போ 2 weeks வந்து ஃபர்ஸ்ட் வீக் எக்ஸ்ட்ராடியாக இருந்து செகண்ட் வீக்கில் வாஷ் அவுட் ஆகிற மாதிரி இல்லை. அது ஆவரேஜாக 40%, 50%, 60% ஆக்குபென்சி அப்படியே போயிட்டு இருக்கும். ஓகே. ஆனால் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி, எங்க சூர்யா இருக்காரு, விக்ரம் இருக்காங்க, தனுஷ் இருக்காங்க. ஸோ அஸ் அ தேட்டர் ஓனராக நீங்கள் இதை சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. சிவகார்த்திகேயன் அந்த ரேஞ்சில் பிஸ்னஸ்லேயும் ஓப்பனிங்லேயும் இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆக்டர்ஸ்லாம் பண்ணாத ஒரு விஷயத்த அவர் என்ன மேஜிக் சார் அது? சார் ஜனங்க டப்பீல் தானுங்க. ஜனங்க வந்து விரும்புகிறாங்க. நாங்கள் பார்க்குறோம்ல தியேட்டர்ஸில் லாஸ்ட் மீடியா நாங்கள் தானே. ஓகே, ஜனங்களை பார்க்கக்கூடியவன் நாங்கள் தானே. ஃபேமிலி அப்படியே கொத்தா வர்றாங்கல்ல. அதனால் கண்டிப்பாக அவருக்கு நெக்ஸ்ட் ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். வேட்டையன் வந்துடும் சார். இந்த மாதிரி இருக்கு, என்கொயரி இருக்கு, இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. ரிசர்வேஷன்ஸ் நேற்றுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, நேற்று நைட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோங்க. 10th ரிலீஸ் ஆகுதுங்க. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் படம். பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, பார்ப்போம். ஆனா 9 மணி ஷோ இன்னும் ஓப்பன் பண்ணலீங்களா? என்ன காரணம்? ஏதாவது பர்டிகுலரா இல்லை, அது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஷோ அப்படியே பிளாக் பண்ணி வச்சிருவோம். ஓகே, பிரிண்ட் ஒரு சமயம் பிரிண்ட் இந்த சென்ஸ் சேட்டலைட்டில் ஆனால் தானே இதுக்கு ரிஸ்க் எடுப்பானேன்ட்டு அந்த ஷோ கொடுத்து ஒரு சமயம் ஷோ கொஞ்சம் லேட்டாக போடுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த படங்களை திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கிறதுக்காக அந்த 9 மணி ஷோ நிறுத்தி வச்சிருக்கோம். ஓகே. ஆனா குறிப்பா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய தியேட்டர் ஓனர்ஸ் சந்திக்கக்கூடிய பெரிய சிக்கல் அப்படின்னு என்ன சார்? ஏன்னா 4 மணி காட்சி கேரளால போடுறாங்க, பெங்களூர் நிறைய இடங்கள்ல போட்டாலுமே கூட தமிழ்நாட்டுல அதுக்கான பெர்மிஷன் இன்னும் கொடுக்கல. இப்போ கேரளால புதுசா அவங்க சொல்லியிருக்காங்க 4 மணிக்கு நாங்க ஷோ போடல, 7 மணிக்கு போடுறோம் அப்படின்றாங்க. ஸோ பக்கத்துல இருக்க ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்க சீக்கிரமா சிறப்பு காட்சிகள் போடுறதுனால ஏதாவது பின்னடைவு இருக்குங்களா சார்? அங்க இருக்க ரிவ்யூஸோ ஏதாவது பாதிக்குதோ? பின்னடைவு இல்லை சார், எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. 4 மணி காட்சி சிறப்பு காட்சி கொடுத்தா கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன காரணம்னா, பிளாக்காக நீங்கள் ஒரு ரசிகமன்றம் வச்சு டிக்கெட் வாங்கிடுறீங்க, பிளாக்காக நீங்கள் கொடுத்துட்றீங்க. 100 பேர் 50 பேர் 100 பேர் உள்ளார வந்து அவங்க பண்ணக்கூடிய இது எங்களால் தியேட்டரை வந்து பாதிப்படுது. நாங்களே பல இன்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டோம். ஓகே. அதனால் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் கவர்மெண்ட் வந்து 10 மணிக்கு ஷோ வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. 4 ஷோ நடத்துங்கிறாங்க, ஸ்பெஷல் ஷோ ஒரு ஷோ நடத்துங்கிறாங்க. டைமிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி காலையில் 10 மணிலேருந்து நைட் 1 மணிக்குள்ளே ஷோ முடிக்கணுங்கிற பாலிசியில் 3-4 ஷோ நடத்தலாம், முடிச்சிடும் இந்த விஷயம். இல்லை, அந்த ஸ்பெஷல் ஷோவுமே இந்த டிக்கெட் ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா வச்சு கூட வெளியே மாநிலம் எக்ஸ்ட்ரா ஒன்றும் கிடைக்காதுங்க.
அது அவங்க ஏதோ பண்றாங்க, செலிப்ரேட் பண்றாங்க, பேனர்ஸ் வைக்கிறாங்க, கட் அவுட்டர்ஸ் வைக்கிறாங்க, அந்த நடிகரை அவங்க கொண்டாடுறாங்க. சரி, தட்ஸ் ஃபார் வீக், அவ்வளோதான். ஓகே. எனக்கு அதுதான் எனக்கு கொஞ்சம் இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். இந்த நடிகர்களோட ரசிகர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த 4 மணி காட்சியோ 7 மணி காட்சியோ கொடுத்தோம் அப்படின்னா லைக் அவங்களோட ஆரவாரம் தான். அவங்க வேணும்னு கூட பண்ண ஸ்க்ரீன்ல ஏறி டான்ஸ் பண்றாங்க. அந்த ஸ்க்ரீன்ல எங்களை 7 ஷோ ஸ்க்ரீன்ஸ் 2 தடவை லைட்டா கிழிச்சிட்டாங்க. அதனால ரொம்ப கஷ்டம். வேண்டாம், தேவை இல்லைங்கிற ஒரு முடிவை எல்லாரும் எடுத்துட்டாங்க. தமிழ்நாடு எடுத்துட்டோமே, தமிழ்நாடு தியேட்டர் ஓனர் அசோசியேஷனே முடிவு எடுத்துருச்சு. ஓகே. ஆனா இப்போ ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்க தியேட்டர் அசோசியேஷன். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எங்களால 6 மணி ஷோல 5 மணி ஷோல நடத்த முடியாது. ஓகே. இன்கேஸ் 9 மணிக்கு தான் FDFS போறதுனால மத்த இதுல இருக்கக்கூடிய ஸ்டேட்ல போறதுனால உங்களுக்கு ரிவ்யூஸால பாதிப்பு ஏற்படல. ரிவ்யூ என்ன இருக்குங்க, அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஷோனால ரிவ்யூ சொல்ல முடியாது இல்லைங்க. இல்ல, இங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் பக்கத்துல கேரளால போய் பாக்குறாங்க, பெங்களூர் அந்த மாதிரி போய் பாக்குறாங்கன்னு. அது யார் விஜய்க்கு மட்டும் தான் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, வேற யாருக்கு இருக்காது. அவருக்கு மட்டும் தான், விஜய் அண்ட் அஜித்துக்கு இருக்கும். ஓகே, வேற யாருக்கு இருக்காது. சரி. இப்போ இந்த வேட்டையனும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, தொடர்ந்து நடக்கிறப்போ அதர் ஸ்டேட்லயும் 9 மணிக்கு போட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நெருக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இல்லை சார், ஒரு ஷோ போய் பார்த்துட்டு வருவாங்க. ஏன்னா பாலக்காடு ரொம்ப பக்கம், 1 hour டிரைவ் தானே, அது தடுக்க முடியாது. இங்கே பாலக்காடு பக்கத்தில் வேளாந்தாளம்னு ஒரு இருக்கு, அங்கே ஒரு தியேட்டர் போடுவாங்க. அது பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கு, போடுவாங்க. அது பெரிய எஃபெக்ட் இருக்காது. ஓகே. வேட்டையன் ரிலீஸுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். கூலியும் ரெடி ஆகிட்டு இருக்கு. உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ரஜினி அவர்கள். வீடு திரும்பிட்டாரு. அவங்களாம் நீண்ட காலம் இருக்கட்டும். எல்லாருமே சினிமா இண்டஸ்ட்ரியில அவங்களாம் ஸ்டால்வர்ட்ஸு. ஓகே. நாங்களே எவ்வளவோ ரஜினிகாந்த் படத்தை போட்டிருக்கோம், கமல் சார் படத்தை போட்டிருக்கோம், எல்லா படங்களும் இங்கே போடுறோம்ல. அந்த காலத்து 100 நாள் 70 நாள் ஓடிட்டு இருந்தது. நீ 3 வாரம் 4 வாரம் ஓடுது. ஜெயிலர், அதை தொடர்ந்து வேட்டையன், லால் சலாம் சரியா கலவையான விமர்சனம் தான். ரஜினி அவர்கள் இந்த வயசுலயும் நின்று பந்தயத்துல ஓடிட்டு இருக்காரு. அவருடைய அந்த ஸ்டெமினா கட்ஸை பாராட்டி தானே ஆகணுங்க. ஓகே, கண்டிப்பா பாராட்டு. அடுத்து லோகேஷ் கனராஜ் உங்கூர் இயக்குனர் அப்படின்றப்போ இப்படி வேட்டையனை விட டபுள் மடங்கு இந்த வயசுல அவர்கிட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்கல்ல அந்த டைரக்டர்ஸ், பாராட்டணும் சார். அவரும் இந்த மாதிரி தியேட்டர் ஓனர்ஸ் ஹாப்பியா அப்படின்னு தான் முதல் வார்த்தையை கேட்பாரு சார். நீங்க இத்தனை நாள கடந்து வந்தனால நான் கேட்க இருக்கு. அது நாங்கள் படங்கள் போடுறோம், பட் ரிஸ்க் ஃபேக்டர் எங்களுக்கு அதில் இல்லை. ரெவின்யூஸ் ரெவின்யூ முன்பின் வரும், அவ்வளோதான ஒழிய ரிஸ்க் ஃபேக்டர் கிடையாதுங்க. ஓகே. ஆனால் அவரோட அந்த ஹார்ட் ஒர்க் பார்க்கும்பொழுது எப்படி சார் பாராட்டுறோம் கண்டிப்பாக. ஐ திங்க் இஸ் கிராசிங் 72 or 73, 74 கிட்ட, 74. இந்த வயசுலேயும் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, த்ரூ அவுட் இந்தியா, த்ரூ அவுட் த வேர்ல்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்து ஒரு நடிகரால் நிற்க முடியும்னா அவர் தான் ரஜினிகாந்த், நோ டவுட் அட் ஆல். ஓகே. அதுவும் குறிப்பா உங்க இயக்குனரோட படத்துல ரிஸ்க் எல்லாம் பயங்கரமா எடுக்கிறாரு. இந்த வயசுல அவ்வளவு ரிஸ்க் தேவைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம ஆஸ் அ சினிமாட்டிக் மேனா நான் வந்து சப்போர்ட் பண்றேன். என்னன்னா அவர் வந்து இந்த வயசுல எல்லா இண்டஸ்ட்ரியும் வாழ வச்சுட்டு இருக்காரு. இண்டஸ்ட்ரியில ஒரு 200 பேர் 200 நாள் ஷூட் பண்ணுவாங்கல்ல, 200 பேர் ஃபீல்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அந்த சாப்பாடு, போக்குவரத்துகள், அது தவிர எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்து தானே ஒரு படத்தை கிரியேட் பண்றாங்க. கடைசி மீடியா நாங்கள் ஆயிரக்கணக்கான பேருக்கு காமிச்சு கொடுக்குற படம். பட் அதுக்கு முன்னாடி அது உருவாக்கப்படுற ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்லங்க, அது ரஜினினால முடியுது. இந்த வயசுல பண்றாருன்னா நான் பாராட்டணும் சார். சரி. ஆனா எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி விஜய், அஜித், ரஜினி இந்த 3 பேருமே தான் குறிப்பிட்டு கேட்பாங்க. ஆனா 3 பேருமே ஒரு மாதிரி மிக்சடு மைண்ட் செட்ல இருக்காங்களோ. ஏன்னா அஜித் அவர்கள் ட்ராக் போற மறுபடியும் ரேஸுக்கு போறதாகவும் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுது. இந்த மாதிரியான பெரிய ஹீரோஸ் ஒதுங்கிட்டாங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு இருக்குது தானே சார்? அதுல சரி, அவங்க ஒதுங்கிட்டாங்கன்னா புது ஆள் யாராவது வருவாங்க. சினிமாவை அழிக்க முடியாது. ஓகே, அழியாது கண்டிப்பா. அது யாரோ ஒருத்தர் வருவாங்க. இல்ல, இந்த அளவுக்கு பிசினஸோ இந்த அளவுக்கு கலெக்ஷனோ கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வருவாங்க. ஜனங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேற என்ன இருக்குது? ஓகே, கண்டிப்பா வருவாங்க. சின்ன படங்கள் இப்ப கேட்டீங்கல்ல, பந்து, அந்த படம் எதிர்பார்ப்பு இருக்குல்ல, ஓடிட்டு இருக்குல்ல. ஓகே. ஆனா 9 மாசம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 படங்கள் தான் நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியுது. ஆனா இவங்க வந்தாங்கன்னா அது ஒரே படத்துல கலெக்ஷன் கொடுத்துறாங்க. 4 படம் 5 படம் தான் ஓடி இருக்கு இந்த வருஷம். இந்த வருஷம் 2024 இஸ் நாட் அ குட் இயர் ஃபார் சினிமா. விடாமுயற்சி, குட் பேட் அக்லி ரெண்டும் பேக் டு பேக் அஜித்துக்கு ரிலீஸ் தயாராகிட்டு இருக்கு. ஆனா அவரும் ஒதுங்குறன்ற மாதிரி தகவல்கள் கேள்விப்படுறப்போ எப்படி சார் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேள்விப்படுறப்போ? தெரியலைங்க, 2 படம் எடுத்துட்டு இருக்காருல்ல, 1 வருஷத்துக்கு ஃபீட் ஆகும். ஓகே, 2 படம் 1 வருஷத்துக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு தெரியல. அவங்களும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுறாங்க போல இருக்கு. போது சினிமா அப்படின்னு நினைக்கிறாங்க, என்னமோ தெரியல. பட் சினிமாவில் இருக்கும் யாரும் போக மாட்டாங்க. போக மாட்டாங்களா சார்? ரஜினி சார் இருக்காருல்ல, 74 இயர்ஸ்ல பண்ணிட்டு இருக்காருல்ல. ஆனா விஜய் சார் கிளம்பிட்டார்ல சார். இதெல்லாம் கால்குலேட் பண்றப்பதான் விஜய் சார் லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம், அது வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். சூர்யா அவர்கள் படமும் பெருசா எதற்கும் துணிவதற்கு அப்புறம் எதுவும் தியேட்டருக்குலாம் இன்னும் ரிலீஸ் ஆகல. கங்குவா
பெரிய ஹைப்போட வருது. அவருக்கு தேதிகள் சரியா அமையல. சரியான வேட்டையின் கூட வரதா இருந்துச்சு, அவங்களும் தள்ளி போயிட்டாங்க. அவர் ஒரு 4-5 படம் டிவிக்கு கொடுத்துட்டுங்க, அவர் கேப் விட்டார்ல, ஓடிடிக்கு போயிட்டு பண்ணியிருக்க கூடாது. அவர் ஓடிடிக்கு போயிருக்கூடாது. இங்கே முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓடிடிக்கு போகணும். ஓடிடியில் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னா எடுபடாது, படம் எடுபடாது. ஜனங்க பார்க்கணும், அப்புறம் தான் டிவியில் பார்ப்பாங்க. ஜனங்க பார்க்காம நான் ஓடிடியில் பார்க்குறேன்னு யார் பார்ப்பாங்க? ஓகே, அதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் ஸோ. மாஸ் இங்கே தான் இருக்கு. அவருக்கான அந்த ரசிகர் பட்டாளம் அப்படின்றது எப்படி சார் இருக்கு? ஏன்னா எதற்கும் துணிந்தவன்னா கிட்டத்தட்ட கடைசியா தியேட்டர்ல போட்ட படம். சூர்யாவுக்கு எதிர்பார்ப்பு அப்படின்றது எப்படி இருக்கு? எல்லா நடிகர்களுக்கும் ஒரு 30% தான் அவங்க ரசிகர்கள், பாக்கி பப்ளிக் தானங்க. ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பாங்க, 2 ஷோ பார்ப்பாங்க, அப்புறம் பப்ளிக் தானே பார்க்குறாங்க. என்ஜாய் பண்ணுறது பப்ளிக் தானே. ரசிகர் பண்ணுற பட்டாளம்னு சொன்னீங்கன்னா எல்லா வாரம் எல்லா நாளும் ஓடணுமே. ஓகே, 2 வீக்ஸ் ஓடும், அப்புறம் 2 டேஸ் ஓடும், அப்புறம் 2 ஷோ 3 ஷோ ஓடும். அப்புறம் எங்க ரிலீஸுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுவோம் சார். மெய்யழகன் விசஸ் லப்பர் பந்துன்னு போட்டா லப்பர் பந்து தான் நல்ல மவுத் டாக்லயும் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்கு? மெய்யழகன் ஒரு நல்ல படம். அது படத்தை பொறுத்த தப்பு இல்லைங்க. ஓகே, கொஞ்சம் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் கம்மின்னு ஃபீல் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு இல்லை. லப்பர் பந்தை பொறுத்தவரை ஒரு சின்ன படம், நல்ல படம். விஜயகாந்தோட பாட்டு நல்லா எடுபட்டிருக்கும் போல இருக்கு. இன்னும் அந்த கிரேஸ் அப்படியே இருக்கே சார் கேப்டன் மேல. அது எப்படி பாக்குறீங்க? கோட்லியா இருக்கட்டும், இதுலயா இருக்கட்டும், தொடர்ந்து அவரை பத்தின அவருடைய எவ்வளோ படங்கள் நாங்கள் வாங்கியிருக்கோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஒரு தர்மசாலி அவர் பண்ண தர்மங்கள் தான் இன்றைக்கி அவரை இண்டஸ்ட்ரியில் நிறுத்திட்டு இருக்கு. அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்றப்போ ப்ராஃபிட்டா லாஸ்ன்றதாவது கால் பண்ணி கேட்பாரா சார்? என்ன நிலவரம் அப்படின்றத கேட்டது உண்டா? விஜயகாந்த் கேட்டிருக்காரு. இதை கொஞ்சம் எல்லாம் காம்பன்சேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, அதெல்லாம் பண்ணியிருக்காரு. நம்மளோட சின்ன கவுண்டரில் நாங்கள் தானே வாங்கணும், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நாங்கள் தானே. சின்ன கவுண்டரு, அம்மன் கோயிலுக்கு லக்காலே, இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தோம், நாங்கள் தான் தியேட்டர் ஓனர்ஸ் இருந்தோம். ஓகே, எல்லா தியேட்டர்லையும் போட்டோமே. அப்போ அந்த மனுஷன் எப்படி சார் ஓடிட்டே இருந்தார்? இதை விட ஏன்னா இப்போதான் 3 ஆக்டர்ஸை பற்றி ரிப்பீட்டடாக பேசிக்கிட்டே இருக்கும். அவர் ஒரு நாளைக்கு, ஒரு வருஷத்துக்கு, 3 மாசத்துக்கு ஒரு இந்த மாதிரி விஷயம் ஷெட்யூல் இருந்துகிட்டே இருக்கும். கலெக்ஷன்ஸ் கேப்டன் படத்துக்கு எப்படி இருக்கும் சார்? அன்றைக்கி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மி தானேங்க. ஆமாம், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மி, கலெக்ஷன்ஸு ஓரளவுக்கு தான் இருக்கும், ரேட் ஆஃப் அட்மிஷன் கம்மி. ஓகே, அதனால ஆவரேஜாக போயிட்டு இருந்தது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்குங்க, அவ்வளோதான் விஷயங்கள். இன்னும் அடுத்தடுத்த படங்கள் தான், வேட்டையனா இருக்கட்டும், விடாமுயற்சியா இருக்கட்டும், கங்குவா இருக்கட்டும், 2024 கிட்டத்தட்ட முடிய போகுது. ஆனா எல்லாரும் இந்த ஒரு பிரச்சனையை சொல்றாங்க, ஏன்னா பெரிய ஹீரோஸ் படங்கள் சரியா போகலையே, எதிர்பார்த்த அளவுக்கு போகலைன்ற வருத்தம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த படத்துக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்க, இந்த படம் கண்டென்ட் ரீதியா வெற்றி பெறணும் அப்படின்றது டவுட்டே இல்லை. ஆனா இந்த ஒரு ஹீரோஸ்க்காக வெயிட் பண்றோம். இதுதான் இன்னும் ஏன்னா வேட்டையன் ஆக்ட் பண்ணி வர்றாங்க, முடிச்சுட்டு வர்றாங்க, பப்ளிக்கு காமிச்சு கொடுப்போம், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. ஓகே, ஆனா இந்த 2 படங்களோட காம்படிஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கா சார்? பொங்கலுக்கு கூட தக் லைஃப் விசஸ் குட் பேட் அக்லி, அதாவது அஜித் படமும் கமல் படமும் ஒரே நேரத்துல வர மாதிரி பிளான் பண்றாங்க. இல்லாத பட்சத்துல அஜித் விசஸ் சூர்யா அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. பெரிய ஹீரோஸோட படங்கள் தோஸ் டேஸ்ல பாத்தீங்கன்னா 3 படம் 4 படம் வந்திருக்குல்ல. சரி, எல்லாருமே 2 வாரம் 3 வாரத்துக்குள்ள காஸ்ட்டை எடுக்கணும் தான் லைக் பண்றாங்க. ஓகே, ஆனா ரஜினி அவர்கள் தனியா வரணும்னு விருப்பப்படுறாரு, விஜய் அவர்கள் தனியா வரணும்னு விருப்பப்படுறாரு. ப்ரொடக்ஷன் செக்டர்ல எப்படி முடிவு பண்றாங்கன்னு தெரியலைங்க. வந்ததுன்னா அவங்களுக்கு தியேட்டர்ஸ் கிடைக்கும், தியேட்டர்ஸ் இல்லைன்னா கிடைக்காது. லிமிடெட் தியேட்டர்ஸ் தான் இருக்கு, பழைய தியேட்டர்ஸ் எல்லாம் போயிருச்சு. ஓகே, இல்ல ஆல்ரெடி 2 படங்கள் ஒரே நேரம் வந்ததுல என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியும். மீண்டும் இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இதனால தியேட்டர் ஓனர்ஸுக்கு தான் பாதிப்பு, ஓவரால் எல்லாருக்குமே பாதிப்பு தானேங்க. ஓகே, இந்த படம் முடிச்சுட்டு அந்த படம் வந்துருச்சுன்னா கேப் இருக்கும், நல்லா இருக்கும். ஒட்டுக்க ஒரே நாள் விடும்போது வாரிசு துணிவெல்லாம் போட்டு எல்லாம் எங்களுக்கெல்லாம் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம்ல. இனி 4 மணிக்கு ஆச்சு, அவங்களா பெர்மிஷன் கொடுத்தாலும் வாய்ப்பே இல்லை. சார், இந்த 4 மணி காட்சி நீங்க ஏன் இன்சிஸ்ட் பண்றீங்க? அதை 9 மணிக்கு பார்த்துட்டு போலாமே. 4 மணிக்கு ஆச்சு மற்ற ஸ்டேட்ல போட்டுறாங்களா சார்? இங்க இருக்கிற ரசிகர்கள் அங்க வந்து மோகன்லால் இருக்காரு, மம்முட்டி இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. அதே மாரி இங்க இருக்கிற ஸ்டார்ஸ் தெரியுமோ தெரியாதோ, சவுத்துல எல்லாமே தமிழ் படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அப்புறம் தான் அதான் அந்த ஊர்ல இருக்க லாங்குவேஜ் ஆக்டர்ஸ்க்கு. எனக்கு பெங்களூர்காரோட பேசிட்டு இருந்தேன், அவர் சொல்றாரு கன்னட படம் ஒரு 25 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுன்னா தமிழ் படம் 50 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுங்கிறாங்க. ஃபேக்ட். இது ஆந்திராலேயே இருக்கு, ஆமா, கேரளாலேயே இருக்கு. தட் மீன்ஸ் தே அக்செப்ட் தமிழ் ஹீரோஸ். அதனால அவங்களும் இதே மாதிரி தான், பிகாஸ் அதர் ஸ்டேட்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் முடிச்சிருவோம், சீக்கிரம் கலெக்ஷன் எடுத்துருவோங்கிறதுக்காக நம்பர் ஆஃப் ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது, ஏன்னா இப்போ கேரளால போட்டிருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்த தமிழ் படங்கள் சரியான மவுத் டாக் இல்லை அப்படின்றனாலதான் 7 மணிக்கு நாங்க மாத்துறோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் தானே சார் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு டிராபேக் அமையும்னா, அங்கிருந்து வந்த மலையாள படங்களை நம்ம கொண்டாட ஆரம்பிச்சோம், மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமுல எல்லாம். ஸோ அவங்களா வாங்கி போட்டும் இந்த மாதிரியான டைமுக்கு நாங்கள் டிலேவா போடுறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றப்போ அதெல்லாம் டிராபேக் தானே தமிழ் சினிமாக்கு?
ட்ராபேக்னு என்ன பார்டர் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கு. ஓகே. பார்டர் டிஸ்ட்ரிக்ஸு கன்னியாகுமரி சைடு வரும், கொஞ்சம் மதுரை தேக்கடி சைடு வரும், கோயம்புத்தூர் சைடு வரும், அவ்வளோதானே. வேறு அப்புறம் கொஞ்சம் கூடலூர் சைடு போகும், அவ்வளோதான். வேற எங்கே இருக்குது? ஒரு 5-6 தேட்டரில் போடுறத பார்ப்பாங்க. இனி ஒரு வாரிசு துணிவு வராது. எப்படி சொல்கிறீங்க? வாரிசு துணிவு மாதிரி ஒரே நேரத்தில் 2 படங்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட எதிர்பார்க்க முடியாது. தெரியல என்ன பண்ண போகிறான்னு தெரியல. தியேட்டர்ஸு கிடைக்கணுமே. ஓகே. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும்போது அவங்களும் கேப் விட்டு அவங்களுக்குலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி தான் வருவாங்க. சிறப்பு சார். தொடர்ந்து வேட்டையனுக்கு அப்புறம் பேசுவோம். அமரனும் தயாராகிட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் பேசுவோம். ரொம்ப நன்றி. யங்ஸ்டர்ஸ் வரணும், இண்டஸ்ட்ரிக்கு வரணும். நம்பர் ஆஃப் யங்ஸ்டர்ஸு இப்போ எல்லாம் ஆல்மோஸ்ட் ரஜினி சார் 74 ஆக்ட் பண்ணுறாரு. அவரே சொல்லல யங்ஸ்டர்ஸ் வாங்கன்னு தான் சொல்கிறாரு. வரட்டுங்க. எவ்வளவோ அந்த கேரக்டர்ஸ் நல்லா இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு இருக்காங்களே. கேரளாவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் தான் சார் மோஸ்ட்லி இது பண்றாங்க. தனுஷோட வளர்ச்சியுமே எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு பக்கம் டைரக்ட் பண்றாரு, ராயன், இட்லி கடைன்னு அடுத்த படம் டைரக்ட் பண்றாரு, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்காரு, எல்லாருலயும் இருக்காரு. ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர். கேரக்டர்ஸை சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணுறாரு. ஓகே. அது அவரோட வளர்ச்சி, அவரோட இன்புட் அப்படின்ற ஒன்று விஷயங்கள் இருக்குல்ல சார். அவர் நினைச்சாலும் ஒரு படம் பண்ணலாம் வருஷத்துக்கு, ஆனா தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் கமிட் ஆகி போயிட்டு இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி யங்ஸ்டரா அவர் போற குட் ஃபார் இண்டஸ்ட்ரி. அது குட் ஃபார் இண்டஸ்ட்ரி. ஃப்ரீக்வெண்ட்டாக படங்கள் வரும்போது குட் ஃபார் இண்டஸ்ட்ரி. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டராக இருக்கும். சீப்பஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் சினிமா தானே சார். கரெக்ட். ஒரு ஹோட்டலில் போய் ஒரு காஃபி சாப்பிட்றாங்க, ஒரு 180 ரூபா 200 ரூபா டிக்கெட் கொடுக்குறாங்க, 250 ரூபா டிக்கெட் கொடுக்குறாங்க, கொடுத்து 3.5 hours செகண்ட் ஷோவில் உட்காடுறாங்க. சீப்பஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் சினிமா. அதனால் ஆக்டர்ஸ் வரட்டும், சினிமா வாழட்டும், சினிமா வளர்த்துவோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நினைச்சலாம் உங்களை சந்தி உங்களை எடுப்பேன். நானும் முரளி.